அழைக்கலாம் சொல்லிக்கலாம். நம்ம நிகழ்ச்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க. டக்குன்னு வீட்டில் இருந்தபடி எக்கச்சக்கமான கால்ஸ் வருது, எக்கச்சக்கமான டவுட்ஸும் நம்ம ஷெஃப் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு குக்கிங் சம்மந்தப்பட்ட டவுட் எக்கச்சக்கமாக இருக்கு. நாங்கள் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் உங்க மொபைல் ஃபோன் எடுத்து 0444459438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட குக்கிங் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களோட குக்கிங் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். ஹாய். ஹலோ. வீக்கெண்ட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு மண்டே நிறைய பேர் ஈகரா 2 நாள் நம்மளால டவுட்ஸ் கேட்க முடியல, இன்னைக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா எல்லாருமே வந்துட்டு நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் பியூட்டி கான்ஷியஸா இருக்கறனால குண்டாயிடக்கூடாது, ஃபேட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, ஹெல்த் கான்ஷியஸ்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் ஆயில், அதை பத்தி பேசலாமா? அது ஒரு ஃபேட் கண்டென்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபேட் இருக்குது. ஆயில் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேட். ஒரு எண்ணெய் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேட்டு தான். இப்போ பட்டர் எடுத்திங்கனாலும் பட்டர் ஒரு ஃபேட்டு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜரின்னு சொல்லுவாங்க, பேக்கரியில் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு ஃபேட்டு தான். அப்புறமா வந்து நெய் எடுத்திங்கனாலும் அதுவும் ஒரு ஃபேட்டு தான். அது மாதிரி ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஆயிலை பற்றி என்ன பேச போகிறோம்? எஸ், ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான ஆயில் இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பாம் ஆயில் சொல்லலாம், அடுத்து வந்து சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறமா வந்து சிசிஎம் ஆயில் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது. அந்த ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எக்கச்சக்கமான ஆயில்ஸ் இருக்குது. அந்த ஆயிலை பற்றிலாம் ஒவ்வொன்றா ஷெஃப் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக ஷெஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில், அந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாம் ஆயில். பாம் ஆயில் கூட இப்போ கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆயிலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஆயில்ஸ்குள்ள டேஸ்ட் ஃபுட்டுக்கு தரது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது கூட காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹாய். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, என் பேர் ஜோதி. ஜோதி எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜோதி. ஜோதி எங்க இருந்து கால் பண்றீங்க? இது தூத்துக்குடியில இருந்து. ஓகே ஜோதி, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்களா? தூத்துக்குடியில இருந்து கால் பண்றோம். ஜோதி டபுள் ஆன்சர் பண்றீங்க, இதுல இருந்து தெரியுது நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க ஜோதி. இல்ல டிவி பார்க்கல. டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ஜோதி. அப்பதான் உங்களுக்கு கிளியரான ஆன்சர் கிடைக்கும். மதியம் என்ன சமைச்சீங்க? தாராளமா டவுட் கேட்கலாம். ஷெஃப் வினோத் இருக்காங்க, பேசலாம். கொடுங்க. சொல்லுங்க ஜோதி. அந்த கேசரி பொண்ணா ஏன் உப்பா இருக்கு? என்ன மேடம், என்ன ஜோதி? கேசரி பொண்ணா எதுக்கு உப்பா இருக்கான்னு கேட்கேன். உப்பா இருக்கா? கேசரி உப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கேசரியில். கேசரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் தான், ஸ்வீட்டான ஒரு விஷயம், நம்ம சுகர் தான் ஆட் பண்ணுறோம். அதில் உப்பு ஆட் பண்ணுறதுக்கான உப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஐ திங்க் ஸோ. நீங்கள் அந்த உப்பு ஆட் பண்ணுறீங்களாங்கிறது மட்டும் பார்த்துங்க. இல்லைனா சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியண்ட்டோ நம்மளை அறியாமல் உப்புகள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டில் ஒரு ரவையில் கலந்துருக்கலாம். அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை இன்க்ரீடியண்ட்டை வந்து முறைப்படி நீங்கள் வந்து ப்ராப்பரான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களா, அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. கேசரி ஏன் உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. உப்புமா தான் உப்பா இருக்கும், நீங்கள் உப்பு மாற்றி ஆட் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற முந்திரியில் ஏதாவது உப்புலாம் ஒட்டிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, என் பேர் மஞ்சுங்க. மஞ்சு எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஓகே மஞ்சு, நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் குக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. என்ன சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு மோர் குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். ஆஹா, ருசியான சமையல். ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? நான் வந்து மெஸ் வச்சிருக்கேங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு. ஓகே. எனக்கு வந்து குருமா, இந்த திக்க குழம்புகள்லாம் பண்றதுக்கு என்ன ஊத்தலாம், அதே மாதிரி குருமா வந்து ஹோட்டல் குருமா மாதிரி நல்லா வாசனை வரணும்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி வாசனை வரைக்கும் என்ன போடலாம் அப்படிங்கறது மட்டும் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது சொன்னீங்கன்னா, மெனு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்படிங்களா? ஆக்சுவலி குருமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்கம்மா? தேங்காய் அரைச்சி விட்டு தாங்க சார் பண்றோம். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, அப்புறமா வந்து பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் அரைக்கும் போது இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். முக்கியமாக முடிஞ்சால் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தாளிக்கும் போது வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பட்டை லவங்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய போட்டினீங்கன்னா வந்து குருமா எப்போதுமே திகட்டிடும்.
ஒரு மினிமலாக ஒரு 2 விஷயங்கள் போட்டிங்கன்னா ஏலக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து திகட்டாத ஒரு விஷயம், நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய விஷயம் குருமாக்கு. ஓகே, என்னென்ன மாதிரி ஸ்பைசஸ் அதிகமாக ஆட் பண்ணலாம்னு செஃப் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். சார் மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேரு மகேஷ். நான் எல்லை பாதுகாப்பு படையில நான் வேலை செஞ்சுக்கிறேன். ஓகே மகேஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன் மேடம். உங்க ப்ரோக்ராம் வந்து சூப்பர் ப்ரோக்ராம், நல்லா இருக்கு ப்ரோக்ராம் இது. Thank you so much for compliments. சந்தேகம் என்ன இருந்துச்சுனாக்கா ஃபுட் பத்தி கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்தா. ஓகே ஷெஃப், நீங்க நல்லா சமைப்பீங்களா? மேடம், நான் கொஞ்சம் சமைக்கிறது உண்டு வீட்டுல. நான்வெஜ் எல்லாம் நல்லா சமைக்குவேன். ஓகே, அப்பனா இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? சார் கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்க. சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ், நான் இருக்கேன். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஹாய், குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. சார், எனக்கு வந்து ரொம்ப டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். ஆக்சுவலி நான் கேன்சர் பேஷண்ட். சாரி சார், சொல்லுங்க. ஸோ இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப இருக்கு சார். அதனால எப்படி காலையில இருந்தா நல்லா டைஜஸ்டிவ் ஆகிற மீன்ஸ் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஓகே ஓகே, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின். குக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இல்லை, என்ன மாதிரி இன்டேக்கான ஃபுட் எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மேஷ்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரியாணி இந்த மாதிரி ரஃப்பாக ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும். ப்ளஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வந்து பனானா இன்டேக் எடுத்துக்கோங்க டைஜஷனுக்கு. ப்ளஸ் வந்து கியூக்கும்பர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வயிறு வந்து குடல்கள்லாம் வந்து ரொம்ப பூ மாதிரி மென்மையானது. அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குனாலே நம்ம ரொம்ப கேர் எடுக்க வேண்டியது என்ன மாதிரி ஃபுட்டு, ஹார்ட் ஃபுட் எடுக்கிறோமா சாஃப்ட் ஃபுட் எடுக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்காதீங்க. ப்ளஸ் வந்து நல்லா மேஷ்டு ஃபுட் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். உங்களுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான டவுட்க்கு சார் பதில் சொல்லிட்டார். மோஸ்ட்லி வந்துட்டு ஆயில் அதிகமாக ஆட் பண்ணாத ஸ்டீம்டு ஃபுட்டாக இட்லி இடியாப்பம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா கூட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேருமா? பிரபா. பிரபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரபா நீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் தானே. சமைப்பீங்களா பிரபா? சூப்பரா. கண்டிப்பா. கண்டிப்பா. என்ன சூப்பரா சமைப்பீங்க? பிரியாணி செய்வோம். அது vlog பிரியாணி செய்யறது எப்படின்னு தெரியல, டவுட்டா இருக்கு, கேட்போம் அப்படின்ட்டு. ஓகே, சமைக்கிறதுல நல்லா சமைக்கிறதுல ஒரு டவுட்டா? ஆமா, தாராளமா கேளுங்க, ஷெஃப் ரெடியா இருக்காரு. ப்ரான் பிரியாணியா? ஓகே, ஆக்சுவலி பிரியாணி நீங்கள் மசாலா பண்ணுறீங்களம்மா. மசாலா பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரான் வந்து க்ளீன் பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரானோட அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாத இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ப்ரானை வந்து நீங்கள் நைஃப்பில் ஸ்லிட் பண்ணிட்டு அதில் உள்ள ஒரு சின்ன பிளாக் அந்த ஃபேட் இருக்கும், அதை எடுத்துட்டு அதை வினிகரில் போட்டு க்ளீன் பண்ணணும். முக்கியமாக வினிகருங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புளிப்பான ஒரு விஷயம். இல்லைனா லெமன் ஜூஸில் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதை க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைங்க. மசாலா உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வைங்க. இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சாத்தே பண்ணிங்கனாலே ப்ரான் வந்து ஒரு சாஃப்டான ஒரு மீட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தம் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறது, மற்ற விஷயங்களை குக் பண்ணுறது, ஃபைனலாக சால்ட்டு பார்க்குறத பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய டிப்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. நானும் ஆயிலை பற்றி 1-2 விஷயம்லாம் ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். ஷெஃப், இந்த ஆயில் இருக்குல்ல, இந்த ஆயிலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து அந்த நல்லெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரொம்ப நம்மளோட யூரினல் விஷயத்துக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இன்டேக் எடுத்துக்கிறாங்க, ஃபுட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக ஓகே, நிறைய விஷயம் ஆயிலை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜெயந்தி. கிரேஸ், எங்கேருந்து கால் பண்றீங்க? ஜெயந்தி. ஜெயந்தி, எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னை. சென்னையில் இருக்கீங்களா? ஜெயந்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா, ஒர்க்கிங்கா?
ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே ஜெயந்தி, நீங்க ஜென்ரலா எந்த விஷயம் சூப்பரா குக் பண்ணுவீங்க? நான் வந்து பிரியாணி செய்வேன். பிரியாணி செய்வீங்களா? ஜெயந்தி, எனக்காக ப்ளீஸ் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? ஏன்னா நான் பேசுறது எனக்கே திரும்ப எக்கோ கேக்குது. சரி மேடம். ஓகே கம்மி பண்ணிட்டேனே. ஓகே ஜெயந்தி, இன்னைக்கு என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? கேசரி எப்படி பண்ணணும்னு. கேசரி, ஒருத்தவங்க கேசரியில உப்பு இருக்குன்னு கேட்டாங்க, இவங்க கேசரியோட ரெசிபியே கேக்குறாங்க. ஓகே, கேசரி வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் ஆஃப் ரவா எடுத்துட்டிங்கன்னா 1 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கணுமா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரவா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரோஸ்டட் ரவா தான் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரோஸ்டட் ரவா இல்லை, வறுத்த ரவா இல்லைன்னா நீங்கள் ரவாயை வறுத்து தனியாக வச்சுக்கணும் லைட்டாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேனை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் கீ ஆட் பண்ணி, நெய் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் மட்டும் நீங்கள் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணி லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு அந்த வந்து சுகரை நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த 1 கப் ஆஃப் ரவா 1 கப் சுகர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணணும். டைல்யூட்னா கரைக்கிறது. கரைச்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் நம்ம வந்து எல்லோ கலர் கேசரி ஆட் பண்ணுறோன்னா ஃபுட் கலர் இருக்குது, சர்டிஃபைடு ஃபுட் கலர் இருக்குது, அந்த கலர் தான் யூஸ் பண்ணோம். அதை வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அந்த சர்க்கரை தண்ணி கொதிக்கும் போது அந்த ரவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவா வந்து அதில் வந்து குக் ஆகும். லோ ஃப்ளேமில் முக்கியமாக நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ரவா வந்து அதிலே குக் ஆகும். ஃபைனலாக வந்து நீங்கள் சர்க்கரை பார்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பெயர்? என் பேர் வந்து பிரியாங்க. பிரியா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் வாய்ஸ் கேட்டால் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தானே? எத்தனை வருஷமா குக் பண்ணுறீங்க? 3 இயர்ஸா. 3 இயர்ஸா? என்ன நல்லா சமைப்பீங்க? இவ்வளோ யோசிக்கிறீங்க, எதுவுமே நல்லா சமைக்க மாட்டீங்களா பிரியா? எதுன்னு எனக்கே தெரியாது. எதுவுமே, நான் எல்லாமே நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடணும் இது மாதிரி கேள்விக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட சமைக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. சரி, ஓகே, தன்னடக்கம். ஓகே, இப்போ நீங்க என்ன டவுட் கேட்க போறீங்க? இப்போ வந்து இப்போ நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் இப்போ உப்பு காரம் அதிகமாயிடுச்சுன்னா அதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகே பிரியா, உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணணுமா காரத்தை கம்மி பண்ணணுமா? ரெண்டுமே. நீங்கள் பண்ணால் ரெண்டுமே ஜாஸ்தி ஆயிரும், அப்படி தானே? ஆமா, ஏதாவது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால சரி, ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேவி குழம்பு வகைகள் பண்ணிங்கன்னா முக்கியமாக அந்த தேங்காய் பேஸ்ட் இல்லை கசகசா பேஸ்ட் எதாவது அரைச்சி வச்சுருந்தீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா திரும்ப நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து அதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஒன்று, நீங்கள் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கேட்டரிங் சென்ஸ் உப்பு நிறையா போடவே கூடாது. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு, உப்பு எப்படி ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாரம்பரியமாக வந்து ஒரு சின்ன ஒரு சமையலுக்கும் சரி வீட்லேயும் சரி ஒரு கல்யாண மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா உப்போ காரமோ கையில் தான் எடுத்து போடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த விரல்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும், அந்த அளவு கண்ட்ரோல் இருக்கும். நிறைய பேர் இப்போ உள்ள ஜென்ரேஷனாக ஸ்பூனில் எடுத்து போடுறதுனால அது தெரியாமல் டக்குன்னு எக்ஸஸ் ஆகிடுறது. இதனால் ஒரு பிரச்சனை. சால்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஜூஸ் நீங்கள் அதை பிழிஞ்சிங்கன்னா ஈக்குவலைஸ் ஆகும். ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு வெத்த குழம்புல அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்குனீங்கன்னா காரம் கம்மியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு ஜென்ரலைஸ்டான டவுட் கேட்டிருக்கீங்க, பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹாய், லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? லைனில் தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்க. ஹலோ, ஓகே, லைனில் அவங்க இருக்காங்க ஆனால் பேச மாட்டேன்றாங்க. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணிங்கன்னா லைனில் இருந்தீங்கன்னா ஹலோ சொல்லுங்கள், அப்போ தான் உங்களோட கேள்வி கேட்டு உங்களோட டவுட் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஷெஃப், நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இடையில கால் வரதுனால இந்த ஆயிலை பற்றி சரியாக பேச முடியல. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லெண்ணெய் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். நல்லெண்ணெய், இந்த மாதிரி கடலெண்ணெய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஃபைன்ட் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராசஸ் நல்லா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தான் நம்மளுக்கு வருது. அதாவது அந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வர்றதுனால நம்மளுக்கு 40% பேட் கொலஸ்ட்ரால், தவறான ஒரு கொலஸ்ட்ரால் வந்து அதை எடுத்து தான் நமக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் கொடுக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா நமக்கு வந்து
ஒரு எந்த ஒரு ரெசிபிக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை என்ன பண்ணுறாங்க, டேஸ்ட்டுக்கு சுவைக்கு வேண்டி நிறைய எண்ணெய் மிதக்கணும், நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம அதே நல்ல விஷயம் நம்ம உடம்புக்கு வந்து அது பாதகமாக அமைஞ்சிடுது. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு ஒரு வத்த குழம்பு இல்லை ஊறுகாய் எது எடுத்துக்கிட்டாலும் எண்ணெய் நல்லா மேலே கசஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. பொதுவாகவே அது மாதிரி ஊற்றி சமைக்கிறது டேஸ்ட் தரும் ஷெஃப். இல்லை, டேஸ்ட் தரும். ஊறுகாலாம் வந்து இருக்கலாம் எண்ணெய், பட் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது, அதுதான் விஷயம். எதுவானாலும் கம்மியாக யூஸ் பண்ணுங்க. அதுக்காக ஒரு சிலர் வந்துட்டு நிறைய பேர் நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும், நல்லா ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன்னு தவிர்த்துறாதீங்க. எண்ணெயில் வந்து நல்ல கொலஸ்ட்ராலும் இருக்குன்னு ஷெஃப் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சமையல் பற்றி. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கலாவதி, நான் சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன். கலாவதி, நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா, நல்லா சமைப்பீங்களா? நான் ரெண்டுமே செய்வேன். ரெண்டுமே செய்வீங்க. ஏதாவது ஒண்ணுதான் பெஸ்டா செய்ய முடியும், சொல்லுங்க. நல்லா சாப்பிடுவேன் மேடம். நல்லா சாப்பிடுவீங்களா? நீங்க தான் உண்மையை ஒத்துட்டு இருக்கீங்க கலாவதி. இப்ப என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்கு நான் ஒரு சின்ன டிஃபன் கடை வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கு வத்த குழம்பு வந்து வரமாட்டேங்குது இந்த ஹோட்டல் எல்லாம் செய்யற மாதிரி. அதுக்கு எனக்கு என்ன டிப்ஸ் ஏதாச்சும் கொடுங்க. ஓகே ஷெஃப், நம்மளோட ஷோ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. வீட்டில் சமைக்கிறவங்களை தாண்டி ஹோட்டல்ல சமைக்கிறவங்க நிறைய பேர் கால் பண்றாங்க. வத்த குழம்பு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ப்ரீவியஸ் எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முக்கியமாக வந்து வெந்தயம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு தாளிக்கும் போது பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டைப்பொடி மட்டும்தான் போடணும், மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும், மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் சால்ட்டு மட்டும்தான், மஞ்சத்தூள் சால்ட்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு வந்து நீங்கள் என்ன வத்த குழம்பு வைக்கிறீங்க அதை பொறுத்து இருக்குது. நான் வந்து நீங்கள் பூண்டு வத்த குழம்பு வைக்கலாம், இல்லை மணத்தக்காளி வத்த குழம்பு வைக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் வத்த குழம்பு வைக்கலாம். முக்கியமாக வந்து நிறைய பேர் பண்ணுறது வந்து புளி தண்ணி வந்து திக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. புளி கரைச்சல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளியை நிறைய ஊற வச்சு திக்காக கரைக்கணும். அந்த கரைச்சல் மட்டும்தான் நம்ம வந்து வெத்த குழம்பு யூஸ் பண்ணோம். இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அலமேலு பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க மேடம். ஓகே, நீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. நாங்க பேசுறது எங்களுக்கே எக்கோ கேக்குது. அப்பதான் உங்களுக்கு கிளியரான ரெசிபி கிடைக்கும். சரிங்க மேடம். ஓகே மேடம், இப்போ குழம்புல புளி அதிகமா போச்சுன்னா என்ன இது பண்ணலாங்க மேடம்? ஓகே, குழம்புல புளி அதிகமாக போயிடுச்சிங்களா? ஆமாங்க, குழம்பு வைக்கும்போது புளி அதிகமா புளிப்பு சுவை ரொம்ப தூக்கலா இருந்துச்சு. ஆமாம், புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு இப்போ வந்து நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பருப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். வேக வச்ச பருப்பு இருக்கும், துவரம்பருப்பு, அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதே டிஃபன் சாம்பார் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணலாம். ஒரு சில பேர் சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா அது தனியாக தெரியும் அதோட சுவை, சர்க்கரை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. வெல்லம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். நார்மலாக டிஃபன் சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா புளியே ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொபோர்ஷனேட் அது அளவான வந்து பருப்பு தண்ணி ஊற்றுவாங்க, வேக வச்ச பருப்பு. ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டு ஆட் பண்ணும்போது அது பேலன்ஸ் ஆகும், கண்டிப்பாக வெளியே தெரியாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர்ல இருந்து ஆனந்த் மேடம். ஓகே ஆனந்த், நீங்க நல்லா சமைப்பீங்களா? பிரியாணி செய்வேன் மேடம். பிரியாணி மட்டும் தான் செய்வீங்களா, இல்ல ஜென்ரலா வீட்ல கிச்சன்ல போனா அம்மாக்கு ஒய்ஃப்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பிரியாணி மட்டும்தான். பிரியாணி மட்டும் தான், வேற எதுவுமே சமைக்க மாட்டீங்க? வேற எதுவும் கிடையாது. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா, சிக்கன் பக்கோடா எப்படி கொஞ்சம் டேஸ்டா. நீங்க தான் பிரியாணி மட்டும் தானே சமைப்பேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எதுக்கு சிக்கன் பக்கோடா டவுட்? மேடம் அடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அவர். சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறது? சிக்கன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிக்கன் பக்கோடா இருக்குது சார். டீட்டெயில் ரெசிபி வந்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டிடியூட்லேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா வந்து ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா போனோட பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஃபஸ்ட்டு சிக்கன் பக்கோடா பண்ணோன்னா அந்த போன்லெஸ் சிக்கனில் தான் பண்ணணும். அது ஒரு லைவ் ரெசிபி, லைவ் ஷோங்கிறதுனால ஷார்ட்டாக நான் இது மட்டும் கொடுத்துட்டேன். மற்ற விஷயங்களை நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். கீழே ஸ்க்ரால் ஆன நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ரெசிபி கிடைக்கும். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, ஹாய், வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுஜாதாமா. சுஜாதா, எங்கேருந்து கால் பண்றீங்க? இங்க சென்னை ஏற்கனேரியில இருந்து பண்றேன். ஓகே சுஜாதா, லஞ்ச் சமைச்சாச்சா? சமைச்சாச்சு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல?
இன்னைக்கு ரசம் எல்லாம் காயம் போட்டு பருப்பு போட்டு கூட்டு பண்ணிருக்கோம். ரசம் கூட்டு. ஆமா. சிம்பிளா முடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. என்ன டவுட் கேட்க போறீங்க? சார் கிட்ட சாம்பார் சாதம் செய்யறது எப்படின்னு கேட்கணும். தனித்தனியா தான் வைக்கிறோம். ஒயிட் ரைஸும் தெரியல கலந்து செய்யறது. அந்த பிசிபிளா பாத் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க மேடம். பிசிபிளா பாத் வந்து ரொம்ப சிம்பிள்மா. நார்மலாக நீங்கள் ஒரு சாம்பாருக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ, புளி கரைச்சல், அப்புறமா பருப்பு வேக வைக்கிறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சல் மட்டும் இருந்தால் போதும். ப்ளஸ் வந்து ரைஸு, அப்புறம் பருப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த 3 times வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இதை ஒரு சின்ன ஒரு ஹண்டியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வேக வச்சுருங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆட் பண்ணும்போது கறி லீவ்ஸு, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து அதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணுங்கள். அதுக்கான சில்லி பவுட்ரு இதெல்லாம் வந்து தனியாக நீங்கள் ஒரு பேனில் வந்து தாளித்து அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சாம்பாரில் ஆட் பண்ணுங்கள். சாம்பார் சாதத்தில் அது நல்லா குழஞ்சி வரும்போது ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஆயிலுக்கு பதில் வந்து நீங்கள் அந்த நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மசாலாஸ்லாம் வந்து நீங்கள் வறுத்து, தனியாக அப்புறம் மிளகாலாம் வறுத்து ஃபைனலாக சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வரும்போது அந்த பொடியை வந்து நீங்கள் மேலே தூவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, கொப்பரை தேங்காய் வந்து நீங்கள் வந்து ஒரு நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா கொப்பரை ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தாரா ஃப்ரம் வெல்லூர். ஓகே தாரா, உங்களோட டவுட் என்ன? மேடம், தாரா, காலிஃப்ளவர் பக்கோடா செய்யும்போது மசாலா ஒட்டுறதே இல்லைங்க மேடம். அது ஓகே, காலிஃப்ளவர் தனியா வந்துடுது, எண்ணெயில போட்ட பிறகு மசாலா தனியா வந்துடுது. பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஷெஃப், ரெண்டும் ஒட்டி இருக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நீங்கள் மசாலா நீங்கள் மேரினேட் பண்ணி மசாலாலாம் ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சுப்பீங்க. முக்கியமாக வந்து இந்த ப்ராப்ளம் எங்கே வரும்னா, நம்ம வந்து ஹாட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோமாங்கிறத பார்த்துக்கணும். அதை 90 டிகிரி செல்சியஸில் வரும்போது தான் 100 டிகிரி செல்சியஸ் வந்து ஹாட் ஆயில் கொதிக்கும். அந்த ஸ்டேஜ் நமக்கு தேவையில்லை. 90 டிகிரி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் அந்த ஆயில் மேலே கை வச்சிங்கனாலே ஒரு சூடு இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பக்கோடா நீங்கள் சாம்பிள் போட்டு பாருங்கள். ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் ஆஃப் காலிஃப்ளவர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் போட்டு பார்த்து அது எந்தளவு குக் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு மசாலாலாம் ப்ராப்பராக ஒட்டுதா, அதை குக் பண்ணி வெளியே எடுத்துக்கப்புறம் அதை உடச்சி பார்க்கணும் உள்ளே குக் ஆகிருக்கா, சால்ட்டு கரெக்டாக இருக்கா, ஃப்ளேவர் இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக இந்த பேஸ் ப்ராசஸ் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாலே நம்மளே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் இருக்குது, அந்த காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டுதுன்னா அதை அந்த மசாலாலாம் எடுத்து காலிஃப்ளவரில் தடவி ப்ராப்பராக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது வந்து அட்வைசபிள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? எழிலரசி மனோகரன், தண்டையார்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, இன்னைக்கு லஞ்ச் என்ன? இன்னைக்கு லஞ்ச் புதினா துவையல், புதினா துவையல், கோஸ் கடலை பருப்பு கூட்டு, ஓகே, உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு குழம்பு. ஆஹா, 3 டிஷ் செஞ்சிருக்கீங்க. செமையா இருக்கும் போல இருக்கு சாப்பாடு. இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஆமா, எனக்கு வந்து இந்த பட்டாணி கிரேவி பண்றாங்க இல்லையா, மசாலா போட்டு, அது நாங்க ரொம்ப மசாலா யூஸ் பண்ண மாட்டோம். அதனால எனக்கு அது என்ன ரேஷியோ போடணும் தெரியல. எனக்கு டேஸ்ட் வந்து அந்த அரோமா வர மாட்டேங்குது. இந்த ரோட் சைட்ல எல்லாம் விற்பாங்க, அப்படியே கமகமன் வாசனை வரும். பட் எனக்கு அந்த ஸ்மெல் வர மாட்டேங்குது, அரோமா வர மாட்டேங்குது. பட் டேஸ்ட் இருக்கு. அது எப்படி அந்த அரோமா வரணும்னா எப்படி பண்ணணும்? நீங்க கேக்குறது அந்த சென்னா சமோசா எல்லாம் குடுக்குறாங்களே, அது மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி கேக்குறீங்களா? வெறும் அந்த வெறும் பீஸ், வெறும் அந்த Okay. காஞ்ச பீஸ் பட்டாணியில மசாலா பண்ணுவாங்க பாருங்க, ஊற வச்சுட்டு. சும்மா சாப்பிடுறதுக்கு அப்படியே சாப்பிடுற ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி. ஓ, ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்குறீங்களா? ட்ரையாக வேணுமா மேடம்? ட்ரை இல்ல, அந்த கிரேவி தான். பட் ஈவினிங் டைம்ல அப்படியே இந்த இதுல Okay, சென்னா okay. மசாலா. சாப்பிடுறாங்களா அந்த மாதிரி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னால இல்ல, பட்டாணி இல்ல. ஓகே, பட்டாணி பீஸ், அதான் பட்டாணி சொல்லுவோம். பச்சை பட்டாணி தான் சொல்கிறீங்க. அதுல காஞ்ச பட்டாணி கூட ஊற வச்சுட்டு பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், அது வெந்தால் தான் அது குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கடாய் மசாலான்னு சொல்லுவாங்க. ஆனியன் டொமேட்டோ மசாலா. ஆனியன் டொமேட்டோ மசாலா எப்படி பண்ணுவோன்னா, ஆனியனை வந்து நீங்கள் வந்து ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஃபைன் சாப் டொமேட்டோஸ் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லோ ஃப்ளாட்டில் குக் பண்ணணும். குக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு, சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துடணும். இந்த ஆனியன் பீஸ் மசாலாக்கெலாம் வந்து இப்போ நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு ஹோட்டல்ஸ்லேயே பீஸ் மசாலாவுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் மசாலான்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கடாய் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த குக்குடு பீஸ், அதாவது வேக வச்ச பட்டாணியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஜீரா பவுட்ரு, சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொதிக்க விட்டு அதை ஒரு பவுலில் எடுத்துட்டிங்கன்னா ஃபைன் சாப்டு கொரியண்டர், கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபைனலாக.
ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த பீஸ் மசாலா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஷெஃப் இந்த ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டாங்க. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க குக்கிங் பார்த்து. இதே போல் நாளைக்கும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Kritika telling bye from you all.